ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஃபினான்ஸ் பேசலாம் வாங்க. இந்த சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணது February 2025 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் நம்ம எந்த டேட்டில் இருக்கோம், 10ஆம் தேதி 2025 இருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. அது அப்படி ரீச் ஆனாலே போதும், நமக்கு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்கும், மெம்பர்ஷிப் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடலாம், சூப்பர் சாட் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடலாம், ஷாப்பிங்கும் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மூணுத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணணும்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் ஃபஸ்ட்டு ரெவ்யூ பேஸ்ட் டேர்ம்ஸ்னு இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக படித்து பார்க்கணும். அதெல்லாம் படிக்க முடியாத டிக் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கனாலே போதும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சைன் அப் ஃபார் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப்னு இருக்குது. இதில் என்ன பண்ணணுன்னா எஸ் ஐ ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அது ஆட்சன்ஸ் கூட லிங்க் பண்ணியிருக்கீங்க, அதில் ரெவென்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது, அதில் நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நோ ஐ நீட் டு கிரியேட் ஒன்னுன்னு கொடுக்கணும், இல்லைனா ஐ டோன்ட் நோன்னு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் லிங்க் பண்ணுற மாதிரி வரும். ஆட்சென்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலாம், எப்படி லிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வீட்டுக்கு வெரிஃபிகேஷன்லாம் வரும், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். நான் எக்ஸிஸ்டிங் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டையே தான் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதுக்காக நான் என்னுடைய இமெயில் ஐடியை வந்து சூஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே கண்டினியூ வித் திஸ் அக்கௌண்ட்டான்னு சொல்லிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்குது. பப்ளிஷர் ஐடி எல்லாம் முக்கியம். அதே போல் நம்மளோட வீட்டு அட்ரஸ், நம்மளோட பேரெல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டோட டைப் என்னெல்லாம் காமிக்கும். ஸோ பேமெண்ட் கரன்சி வந்து டாலரில் தான் இருக்கும். மினிமம் த்ரெஷோல்டு $100 ரீச் ஆனால் தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலே போதும். உங்களுக்கு நம்மளோட சேனல் URL வந்து அங்கே வருது. இந்த URL அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். செட்டப் அக்கௌண்ட் கொடுத்தாலே போதும் நமக்கு. அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடைரக்டிங் யூ டு யூடியூப்னு வருது. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அது கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு இங்கே கிரியேட்டர் ஸ்டுடியோ ஆப்குள்ளே வந்துடுது. ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும், கொஞ்சம் நேரம் வந்து எடுத்துக்கும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் டிக் மார்க் வந்துடுச்சு. ரொம்ப சிம்பிளாக எனக்கு எக்ஸிஸ்டிங் ஆட்சன்ஸை வந்து நான் இதில் போட்டு விட்டுட்டேன். டக்குன்னு எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் புதுசாக நீங்கள் ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைம் பிடிக்கும். இதோட ப்ரொசீஜர் வந்து இந்த ப்ராசஸ்லாம் 1 month எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது எக்ஸிஸ்டிங் இருக்க அக்கௌண்ட்டை நான் லிங்க் பண்ணதுனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரெவியூடுன்னு இருக்குது பாருங்கள், அது வந்து இன் ப்ராக்ரஸ்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வில் டேக் அபவுட் அ மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும், ஓகேவா. இது வந்து நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு நான் என்னுடைய வீடியோஸ்லாம் போய் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், 1 மாதம் டைம் எடுக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா எனக்கு அப்ரூவல் பண்ணிட்டாங்க. இதை நான் பண்ண அடுத்த ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே, மேக்ஸிமம் ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயிலும் வருது. உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு இந்த யூடியூப் சேனலுக்கு லிங்க் ஆகிடுச்சு, உங்களுக்கு இதில் ரெவென்யூ ஜென்ரேட் ஆச்சுன்னா அதோட பேமெண்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கூகுள் க்ரோம்லேயும் போயிட்டு நான் வந்து செக் பண்ணேன். அதுலேயுமே இந்த மாதிரி காமிக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். ஸோ நைட்டு 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் லைவ் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து அப்ரூவல் ஆன மாதிரி நமக்கு காமிச்சிருந்தாங்க. அந்த மெயில் தான் நான் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். யூ ஹாவ் பீன் அக்செப்டட் இன் டு த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதில் டேர்ன் ஆன் யுவர் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ வாட் டஸ் திஸ் மீன், வாட் டு டூ நெக்ஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் மானிட்டைசேஷனுக்கு என்னென்னலாம் எலிஜிபிளாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆன் பண்ணி விடணும். ஜஸ்ட் இங்கே டேர்ன் ஆன் யுவர் பெனிஃபிட்ஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு. அது நமக்கு அந்த யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் லேப்டாப் இருக்கணும், கூகுள் க்ரோம் வெப்சைட்குள்ளே போய் பண்ணணும், யூடியூப் வெப்சைட்குள்ளே போய் பண்ணணும்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நான் ஃபோன் மூலமாக தான் நான் எல்லாத்தையும் பண்ணி விட்டேன்.
ஸோ இந்த ஏர்ன் செக்ஷன் வந்து இருக்குதுல்ல, அது இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகலை. ரெஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூஆர் அ யூடியூப் பார்ட்னர்னு வருது. முன்னாடி இந்த ஆப்ஷன் இல்லை, இப்போ வந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டார்ட் யுவர் ஏர்னிங் ஜேர்னின்னு இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பும் அதுக்கப்புறம் சூப்பர் சாட் மட்டும் தான் இருக்குது. ஷாப்பிங் செக்ஷன் வந்து எனக்கு எனேபிள் பண்ணலை போல், அவங்க எதனாலன்னு தெரியல. மேபி ஃபுல் மானிட்டைசேஷன் ஆச்சுன்னா அந்த ஷாப்பிங் செக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. இது என்னடா ஷாப்பிங் செக்ஷன் தானே, நல்லாயிருக்கும், ஸோ அஃபிலியேட் லிங்க்ஸ் போட்டு விடலாம், யாராவது ஏதாவது வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ஸும் சூப்பர் சாட் மட்டும் தான் எனேபிள் பண்ணுற மாதிரி வந்தது. ஸோ இது என்னடா இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நம்ம அஃபிலியேட் லிங்க்ஸ் ஏதாவது போட்டால் அவங்க அதை வந்து பார்த்து வாங்க சான்சஸ் இருக்குல்ல. அப்படி இல்லாத பட்சத்தில் மெம்பர்ஷிப் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்க, சூப்பர் சாட் எத்தனை பேர் பண்ணுவாங்க, இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி ட்ராபேக்ஸும் இருந்தது. அது ஷாப்பிங் எனக்கு எதுக்கு ஆக்டிவேட் பண்ணலன்னு தெரியல. நீங்கள் யாராவது பார்க்குற நீங்கள் உங்களுக்கும் வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி உங்களுக்கு மானிட்டைசேஷன் அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஷாப்பிங் இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள் எனக்கு. ஸோ ஷாப்பிங் நல்லது, நானும் பார்க்குறேன். ஒரு வேளை கீழே ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்த்தா கீழேயும் இல்லை. ஸோ 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறமும் அந்த ஷாப்பிங் எனேபிள் பண்ண முடியாதா? இல்லைனா அது நல்லா கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைபர் நல்லா வந்து ஒரு ரேப்போ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அது க்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. நானும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த டெஸ்க்டாப் மோட்டில் ஃபோன்லேயே நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கூகுள் க்ரோமில். அப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லைங்க. ஒரு வேளை கிரியேட்டர் ஸ்டுடியோ ஆப்பில் ஏதாவது எரர் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டெஸ்க்டாப் மோடில் லேப்டாப்பில் பார்க்குற மாதிரியே நம்ம ஃபோனில் பார்த்தப்பையும் நமக்கு ஒன்றும் வரலை. மெம்பர்ஷிப் காமிக்குது, சூப்பர் சாட் காமிக்குது, அவ்வளோதான். அதை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்குது. அடுத்த ஸ்டெப் என்னென்னு அதோட ப்ராக்ரஸ் காமிக்குது. 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ரீச் ஆகிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் காமிக்கிறதே தவிர நான் எதிர்பார்த்த அந்த ஷாப்பிங் செக்ஷன் எனேபிள் ஆகலைங்க. அதுதான் கடுப்பாக இருந்தது. அட போயா, ஷாப்பிங் செக்ஷன் எனேபிளாக இருந்தால் கூட அஃபிலியேட் லிங்க்ஸ் போட்டு விட்டால் யாராவது 1, 2 வாங்குவாங்க, அது ₹1 ₹2 ஆட் ஆகிக்கிட்டே வரும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹோப்பாக இருந்தேன். என்ன பண்ணுறது, கடைசியில் சூப்பர் சாட்டு தான் நான் வந்து ஆன் பண்ணி விட்டேன். ஆன் பண்ணி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட் ஆர் நவ் ஆக்டிவ்னு வந்துடுச்சு. இப்போ யாராவது நினச்சாங்கன்னா நம்ம லைவ் வரப்பெல்லாம் நமக்கு சூப்பர் சாட் பண்ண முடியும். பட் அந்த சூப்பர் சாட் பண்ணால் அதில் ஒரு போர்ஷன் யூடியூப் எடுத்துப்பாங்க, ஒரு போர்ஷன் மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மெம்பர்ஷிப் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதில் நம்ம கஸ்டமாக கூட நம்ம என்னென்னலாம் போடணும்னு சொல்லி போட்டுக்கலாம். அதுக்கு கஸ்டமாக நம்ம லெவல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், லெவலோட நேம் வச்சுக்கலாம், பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துக்கலாம். பட் இது வந்து மோர் பர்க்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செக் யுவர் லெவல்ஸ்னு வருது. இது பை டிஃபால்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி 3 லெவல், 4 லெவல், 5 லெவல்னு கொடுக்குறாங்க. ஸோ படிக்க தெரியாதவங்க கூட, புரிஞ்சிக்காதவங்க கூட இவங்க ஜஸ்ட் இந்த ஆட்டோமேட்டடாக வர லெவல்ஸே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 லெவல்ஸ்னு சூஸ் பண்ணால் மேக்ஸிமம் ₹1599 இருக்குது, மினிமம் ₹179 இருக்குது. ஸோ இந்த மாதிரி எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணது எல்லாமே அதை ஸ்ப்ளிட் அப் பண்ணி வேறு லெவல்ஸ்க்கு போடுவாங்க. இதெல்லாம் நம்மளே கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு பேரை வந்து வைக்க சொல்கிறாங்க. நான் என்ன பேர் வைக்கலான்னு இப்போதைக்கு தெரியல. நான் லெவல் 1 லெவல் 1னே கொடுத்தேன், லெவல் 2 லெவல் 2ன்னு கொடுத்தேன், லெவல் 3 கொடுத்து, லெவல் 4 கொடுத்து, லெவல் 5 கொடுத்து நான் இதை வந்து எனேபிள் பண்ண வச்சேன். ஓகேவா? அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இதை 2த்தையும் நீங்கள் வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எனேபிள் பண்ணி விடுவாங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஜஸ்ட்டு 1 or 2 ஹவர்ஸில் எனக்கு எனேபிள் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ரிவ்யூ அவர் டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை படிச்சுக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்ச வரையும். ஸோ நான் மறுபடியும் பேக் போயிட்டு லெவல் 1க்கு லெவல் 2க்கெல்லாம் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். இது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்தது. ப்ரைஸ் ஏதாவது கம்மி பண்ண முடியுமா, ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கம்மி குறைச்சிட்டேன். நான் 59லேருந்து மேக்ஸிமம் 299 வரையும் தான். 5 லெவல்ஸாக இருந்தாலும் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். யாராவது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். பட் அதில் ஒரு பார்ட் எனக்கு வரும், ஒரு பார்ட் வந்து யூடியூப்க்கு தான் போகும். இதெல்லாம் வந்து நம்ம எய்ம் பண்ணுறத விட
ரியல் மானிட்டைசேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆனாலே போதும். ஷாப்பிங் அஃபிலியேட் லிங்க்ஸ் கொடுத்தாலே போதும். ஆனால் அது கொடுக்கல, ஏன்னு தெரியல. இப்போதைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு லெவலில் மெம்பர்ஷிப்பும் சூப்பர் சாட் மட்டும் தான் எனேபிள் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா வித்தின் அ டே வந்து எனக்கு எனேபிள் பண்ணி நானும் மெம்பர்ஷிப் எல்லாம் கூட போட்டு விட்டேன். அதெல்லாம் கூட அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே யாராவது மெம்பர்ஷிப் இணைஞ்சாங்கன்னா தான் எனக்கு இதில் வந்து காசு வரும். சூப்பர் சாட் யாராவது பண்ணால் தான் எனக்கு வந்து காசு வரும். Otherwise, like I need to wait for another level of reaching 4000 watch hours, then like the complete monetization complete ஆகிடும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக ரெவென்யூ ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாருக்கும் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு 7 monthsக்குள்ளே ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் மானிட்டைசேஷன் பண்ணதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன்.